இப்போ முருங்கையில் பொடி ரெடி பண்ணோம்ல நம்ம, இப்போ அதை வச்சு சாப்பாடு ரெடி பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது வந்து பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம். கீரை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட இதை சூப்பராக செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எது வேணால் கொடுத்து விடலாம். அப்பளம் சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சாப்பாடு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு நெய்யை விட்டுக்கலாம். தேவையான அளவு முருங்கை இலை பொடியை போட்டுக்கலாம். கையில் பசங்க இதுலேயே உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நாங்கள் அரை உப்பு தான் போட்டிருக்கோம். சில பேர் அரிசி வேக வைக்கும் போதே சில பேர் உப்பு போடுவாங்க. அதனால் நம்ம அரை உப்பு தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முருங்கை இலை பொடி சாதம். இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும்னு சொன்னால், இப்போ நெய் இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி, வேர்க்கடலை, முந்திரி அது மாதிரியும் போட்டு தாளித்து பொட்டியும் அப்படியே இந்த பொடியில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம். வெறும் இந்த பொடியை மட்டும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான லஞ்சாகவும் இருக்கும். பாய்.